நாம் இன்றைக்கி முட்டையும் கீரையும் சேர்த்து சமைக்க போகிறோம். அது எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். இது கீரை பொரியல், அதோட முட்டை கலந்து எப்படி சாப்பிட்றதுங்கிறத பார்க்கலாம். இந்த கீரை மிளகு தக்காளி கீரை. இது ரொம்ப சத்தான கீரை, ஆனால் கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால தான் நம்ம இதில் முட்டை ஆட் பண்ணலான்னு இருக்கோம். அப்போ குழந்தைங்களுக்கு கசப்பு தெரியாது. அதுக்கு தேவையான பொருள்: வெங்காயம் ஒரு 100 கிராம் வாங்கி கட் பண்ணி வச்சுக்கோங்க. உரித்து கழுவி அப்புறமா கட் பண்ணி பொடி பொடியாக. அப்புறம் வரமிளகா ஒரு 4 மிளகாய் எடுத்து கழுவி வச்சுக்கோங்க. அப்புறம் கருவேப்பிலை, கொத்தமல்லி கொஞ்சம் தாளிக்கிறதுக்கு. முட்டை ஒரு 3 முட்டை வாங்கி கழுவி இந்த மாதிரி தண்ணியில் போட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம அப்படியே டைரெக்டாக உடச்சி அதில் ஊற்ற போகிறோம், அதனால் செக் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு 100 மில்லி எண்ணெய் ஊற்றிக்கோங்க. 2 கட்டு கீரை அப்படின்னாக்கா 100 மில்லி அளவு எண்ணெய் ஊற்றலாம். அது எண்ணெயில் தான் வேக போகுது, அப்போ தான் நல்லாயிருக்கும். இதில் முட்டை வேறு ஊற்ற போகிறோம், அதுக்கான எண்ணெயும் நம்ம சேர்த்து அப்படியே ஊற்றிக்கலாம். எண்ணெய் ஊற்றி காஞ்சதும் கடுகு போட்டு கருவேப்பிலை, வரமிளகா, அப்புறம் சின்ன வெங்காயம் உரித்து கழுவி கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் போட்டுக்கோங்க. போட்டு கீரை 2 கட்டு கீரை பறித்து நல்லா கழுவிடுங்க. சுத்தமாக 2-3 முறை கழுவிட்டு அப்புறம் போடுங்க. போட்டு இந்த மாதிரி எல்லாம் வணக்கி விடுங்க. ஒரு 10 நிமிஷம் இது வேகட்டும். ஆனால் கம்மியாக வச்சு வேக வைங்க, வெந்துடும். அதுக்கப்புறம் திறந்து பார்த்தா அந்த மாதிரி வெந்திருக்கும். அதிலே இந்த முட்டையை ஒரு 3 முட்டையை நம்ம தண்ணியில் போட்டு நல்லா இருக்கா இல்லையான்னு செக் பண்ணி வச்சுருந்தோம். அந்த 3 முட்டையை இதில் போட்டு அப்புறமேட்டு அப்படியே பரட்டி விட்ருங்க. இதை இப்படியும் பண்ணலாம். இல்லை உங்களுக்கு முட்டையோட அந்த இது இன்னும் பெருசாக வரணும் அப்படின்னு தோணுச்சுன்னா நீங்கள் பக்கத்தில் ஒரு வடை சட்டி வச்சு அதில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி வெறும் முட்டை 3ஐயும் அதில் உடச்சி ஊற்றி நல்லா பரட்டி விட்டுக்கோங்க. பரட்டி விட்டு கொஞ்சம் உப்பு தூவி எடுத்து இந்த கீரையோடு ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ அந்த முட்டையோட இது நல்லா பெருசாக இருக்கும். இந்த மாதிரி பொடியாக இல்லாமல் நல்லா பெருசாக இருக்கும். உங்களுக்கு எந்த ஃப்ளேவர் பிடிக்குதோ அந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. இது சூப்பராக இருக்கும், கசக்காது, நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு.